சென்னையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழில் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் சிஐடியு சார்பில் தொடங்கப்பட்ட தொழிற்சங்கத்தை அங்கீகரிப்பது, தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முத்தரசன், கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சாம்சங் தொழிலாளர்களுடன் சேர்ந்து கட்சி தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதுடன் அதை தடுக்க முயன்ற போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. தொழில் துவங்கக்கூடிய முதலாளிகள் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், இந்த நாட்டு தொழிலாளர் துறை சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு தொழிலாளர் துறையோ தொழில்துறையோ தமிழக அரசோ தயாராக இருக்காது. மாறாக இந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு போராடுகிற தொழிலாளிகளையும் அவர்களுக்கு ஆதரவாக போராடுகிற இடதுசாரி கட்சிகளையும் நீங்கள் அடக்க நினைப்பது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்காது. எதிர்கால அரசியலுக்கு தமிழகத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான வழியை செய்ய உதவாது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தமிழக அரசு இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் உடனடியாக அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும். இதனிடையே சுங்குவார் சத்திரத்தில் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கும் 1000க்கும் மேற்பட்ட சாம்சங் தொழிலாளர்கள் இன்று குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். அவர்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 24வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே இவர்களுடன் 5 முறை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தலைமையில் ஆலை நிர்வாகம் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில் நாளை மறுநாள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.